எங்கும் நிறைந்த பாபா. ஒரு நாள் வழக்கம் போல பாபா துனியின் அருகில் அமர்ந்திருந்தார். பக்தர்கள் பலரும் அருகில் இருந்தார்கள். திடீரென்று பாபா துனிக்குள் கைவிட்டு 2 கைகளாலும் எதையோ எடுப்பது போல் செய்தார். இதை பார்த்த எல்லோரும் அலறினார்கள். பாபா, என்ன செய்கிறீர்கள்? கை புண்ணாகிவிடும், தயவு செய்து விலகுங்கள். அமைதியாக இருங்கள், நான் என் வேலையை செய்கிறேன். என்ன வேலை பாபா? என் பக்தன் ஒருவனுடைய அறியா சிறுமி தீயில் விழுந்து விட்டாள். நான் அவளை காப்பாற்ற வேண்டும். நான் அவளை வெளியே எடுக்கிறேன். சில நாட்களுக்கு பிறகு இரும்பு வேலை செய்யும் பக்தர் தன் மகளை அழைத்துக் கொண்டு வந்தார். பாபா, என் குழந்தையை காப்பாற்ற நீங்கள் வந்தீர்கள். அவளை காப்பாற்றி விட்டீர்கள். அவளை தீயிலிருந்து காப்பாற்றி விட்டீர்கள். ஆனால் பாபா இங்கிருந்து போகவே இல்லையே. இல்லை, நான் அந்த காட்சியை என் கண்களால் பார்த்தேன். கவலைப்படாதே மகனே, என்னை நம்பியவர்களை காப்பது என் கடமை. உன் மகள் சீக்கிரம் குணமடைவாள். பாபா துனியிலிருந்து புனித சாம்பலை அவருக்கு கொடுத்தார். குழந்தைக்கு ஏற்பட்ட தீக்காயம் போலவே பாபாவின் கைகளிலும் தீக்காயம் இருந்தது. ஷிரடியிலேயே இருந்து பாபா தன் பக்தர்களை காப்பாற்றி வந்தார்.